அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமகா. என்னடா கண்ணாடியெல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன். ஒரு சேஞ்சுக்கு தான் ஆக்சுவலாக நான் படிச்சுட்டு இருந்தேன்னா அப்படியே ஒரு ஷார்ட் எடுத்துடலான்னு சொல்லி எடுத்தேன். நல்லா தான் இருந்தது. ஓகே, ஒரு தடவை இப்படி இருக்கட்டும் ஒரு சேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கி ஆக்சுவலாக யாகத்தை பற்றியும் அதை விட முக்கியமான ஒரு மிராக்கள் பற்றியும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே கலந்து வரக்கூடியது இல்லையா, நம்மளுக்கு ஒரு மிக்சராக கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ முதல்ல யாகம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பேன் லைவ்லேயே. அனுஷ நட்சத்திரம், மகா பெரியவாளோடது, சனி மகா பிரதோஷம், மைத்ரி முகூர்த்தம் இருந்தது, அபிஜித் முகூர்த்தம் இருந்தது. இப்படி எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு நாள். ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு நாளில் ரொம்ப சூப்பராக அந்த யாகம் நடந்தது. ஹனுமன் ஹோமம் ரொம்ப நல்லா நடந்தது. அதுக்கெல்லாம் சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதில் முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பிக்கும்போது அனுஷ நட்சத்திரங்கிறதுனால கோயிலில் இருக்கக்கூடிய மகாபிரியவா நேராக நம்ம முன்னாடி ஆவாகனம் ஆகிட்டார். அழகாக அதை நீங்கள் பார்த்துருப்பேன். ஆக்சுவலாக பல வீடியோஸ்லேயும் நான் அதை எடுத்து போட்டிருந்தேன். லைவில் எல்லாருமே பார்த்து தரிசிச்சிருப்பேள் பெரியவாளை. ஸோ அவரோடது எடுத்துட்டு விநாயகரோட அவாகனம், அதை பூஜை பண்ணுறோம் இல்லையா, அது முடிஞ்ச உடனே பெரியவாள்கிட்டேருந்து மாலையே விழுந்துருது. பயங்கர ஹாப்பி ஆகிடுது. அது சில மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அங்கே பாருங்க அப்படின்னா அது கவர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நீங்களே பார்க்கலாம், அதை பார்த்துருக்கலாம் வீடியோஸில். ரொம்ப தேங்க்ஸ். உடனே நாராயண மாமா சொன்னால் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக மகாபிரிவாள்கிட்ட நான் வேண்டின்றேன், இன்னைக்கு நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அனுகிரகம் பண்ணிட்டா. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு மாமா சொன்னார். எனக்கு அப்படி கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிடுது. என்னை பொறுத்தளவுக்கு மகாபிரிவா எப்போவுமே தரிசனம் கொடுத்துருவா. அதே மாதிரி தான் சுவாமி மாதிரி, பாபுக்குட்டி மகாபிரிவா அவ்வளோ அனுகிரகம் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். அடுத்ததாக எல்லாமே கலசத்தில் தானே நம்ம ஆவாகனம் பண்ணுவோம் இல்லையா, எல்லா கடவுளையும் 1 by 1 சிவன், பார்வதி, மகாவிஷ்ணு இப்படி ஒவ்வொருத்தரையாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியில் ஆஞ்சநேயர் ஆவாகனம் பண்ணும்போது ராமரோட படத்திலிருந்து பூ விழுந்தது. எது? தாமரை பூ விழுந்தது. மகாலட்சுமியினுடைய அனுகிரகம், பெருமாளோட அனுகிரகம், ராமரோட அனுகிரகம் அண்ட் நம்மளுடைய ஆஞ்சநேய குட்டி அவரோட அனுகிரகம் எல்லாமே கிடச்சப்போன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த யாகம் அவ்வளோ அருமையாக நடந்தது. அந்த நெய்க்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொருத்தரும் நெய் கொண்டு வந்திருந்தா அப்படி எரிஞ்சுது. அண்ட் மொபைலெல்லாம் ரொம்ப சூடாயிடுது. இன்டர்னலாகவே பயங்கரமாக ஹீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த யாகத்தோட புகையெல்லாம் உட்காரவே முடியல. அந்த அளவுக்கு அப்படியே அவ்வளோ ஜுவாலை. நவாஞ்சநேயர்னா சும்மா நான் முதலே சொன்னேன், ஒரு ஆஞ்சநேயருக்கே அப்படின்னா நவாஞ்சநேயர்னா கேட்கவா வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா நடந்தது. அண்டு அதில் முக்கியமாக எல்லாருக்கும் தாம்பூலம் வச்சு கொடுக்கும்போது ரேணுகா சாய்க்கு சுவாமிகிட்டேருந்து உத்தரவு வந்திருந்தது. ஒரு 11 புடவைக்கு அவள் வாங்கி கொடுத்துருந்தா. அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை அப்புறமா சொல்கிறேன். அந்த 11 புடவைக்கு நம்ம அங்கே வந்திருந்த சுமங்கலிகளுக்கு நம்ம கொடுத்தோம். அது பயங்கர ஹாப்பி ஆச்சு. அவளை கூப்பிட்டு நம்ம சொன்னோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதை சொல்கிறது தான் மெயினாக வந்தேனே. என்னென்னா, அடுத்த நாளைக்கு சத்யநாராயண பூஜை இருக்குது. ஏன்னா பௌர்ணமி. சத்யநாராயண பூஜைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் திருவோண நட்சத்திரம். பெருமாளுக்கு பண்ணுறதுன்னா பிடிக்காமையாக இருக்கும். பெருமாள் யார்? நம்மளுடைய தான். அதான் சொல்லுவாள்ல, ராமகிருஷ்ண சிவம் மாருத்யாயுதி ரூபாய் நமகா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அவளை. அவர் தான் எல்லாமே சர்வாந்தரியாமி. ஸோ 2 தடவை பண்ணிட்டோம். ஒன்று வைகாசி விசாகம் முடிஞ்சோடனே ரொம்ப கிராண்டாக பண்ணினோம் சத்யநாராயண பூஜை. அடுத்தது என்ன பண்ண சொன்னார் அடுத்த பௌர்ணமிக்கு. அப்போ இது 3வது. கண்டிப்பாக ரொம்ப நல்லா அமையணும்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு பார்த்தோன்னே, நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் சத்யநாராயண பூஜைக்குன்னு வந்தது. அப்போ நான் எங்கள் ஆத்துக்காட்ட சொன்னேன், ஐயோ இந்த பூஜை பண்ணிடலாம்ப்பா, நம்ம வீட்லேயாவது பண்ணிடலாம், வெளியிலேலாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் நம்ம அப்படின்னு. அதையும் நீ சுவாமிகிட்ட கேட்குறது பெட்டர் அப்படின்னார் அவர். அப்போ நான் சொன்னேன், நீங்களும் தானே பண்ண போகிறேன், நீங்களே கேளுங்க, மேபி எனக்கு தராமல் இருக்கலாம், உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் போட்டு கேட்டோன்னா, ஒன்றுமே நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்தது. மனசே சரியில்லை, என்ன பாபுக்குட்டி இப்படி சொல்லிட்டார். அவர் சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கும், ஆனால் அது கிடையாது ரீசன். பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். அப்போது நான் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டேன்னா, இன்றைக்கி பௌர்ணமி தானே, சரி நம்ம சத்யநாராயணருக்கு பண்ணலை பரவாயில்ல, பால் வாங்கிட்டு நான் கொதிக்க வச்சு அதை கொண்டு போய் நிலாவில் வச்சு அதுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி ஆரத்தி காமிச்சா சூப்பராக இருக்கும், இன்றைக்கி அப்படி பண்ணிவிடுவோம், இதை நான் ரெகுலராக பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் மனசுக்குள்ளே. நான் பால்காரருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வந்துடுங்க, நீங்கள் 8 மணிக்கெல்லாம் வந்தேன்னா என்னால் பூஜை பண்ண முடியாது, சீக்கிரமாக வாங்குன்னு சொல்லி அவரும் பாவம் 6 மணி 6:30க்கெல்லாம் கொண்டு வந்துட்டு
அதை காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். 7:15 ஆகும்போது என் சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன், நீ போய் வெளியில் நிலா வந்து ஃபுல்லாக வந்துட்டான்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். ஒரு 2 செகண்டில் அவள் வந்துட்டு நிலாவே இல்லை, நீ போய் சொல்கிற, இன்றைக்கி அமாவாசை அப்படின்னாச்சு. என்னடி பௌர்ணமி அன்றைக்கி அமாவாசைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாமரு, பாலெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நேராக வெளியில் போய் பார்க்குறேன், எங்கேயுமே நிலாவை காணோம். நீங்கள் நம்புவேளா சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? சரி நீ பூஜை பண்ணப்படாதுன்னு சொன்னார், சரி பண்ணலை, அப்போ நான் நிலாவுக்கு பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அவர் சொன்னதை மீறவே கூடாது. அப்படி ஆசைப்பட்டு நீ ஏதாவது பண்ணினா நிலாவை காணும், அவ்வளோதான். இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமான்னு பாபுக்குட்டி, நீ ரொம்ப பண்ணுற பாபுக்குட்டி, சுத்தமாக என்னால் முடியல உன்னை டாலரேட் பண்ணுறதுக்குங்கிற லெவலுக்கு. எங்கேயாவது அபிராமி பட்டருக்கு என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. அவர் அமாவாசையை பௌர்ணமின்னு சொல்லி அவர் வந்து அபிராமி மேலே அபிராமி அந்தாதி பாடி, அதுக்கப்புறம் அவள் வந்து காதுலேருந்து கம்மல் எடுத்து அப்படி தூக்கி வீசினா அது வந்து கரெக்டாக நிலாவாக வந்துட்டு அது பௌர்ணமியாக மாறித்துன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஆனால் இந்த பௌர்ணமிக்கு நிலாவை காணுங்கிறது எங்கேயாவது நடக்குமா? எனக்கு 2-3 டிவோட்டிஸ் கூப்பிட்டா, இந்த மாதிரி நடந்தது சாய், நேற்றுக்கு நான் பார்க்கலையே, பார்த்துருந்தா கூட உங்கள்கிட்ட என்ன வெறுப்பேத்துறாதுங்க ப்ளீஸ் அப்படின்னு நான். ஏன்னா எனக்கு தெரியலையே, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடா நான் பார்த்துருப்பேனே அப்படிங்கிறல நீங்கள் அப்படின்னு. அதான் நான் சொல்கிறேன், சுவாமி வேண்டான்னு சொன்னோன்னா அதுதான் ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு நம்ம ஏதாவது எழுத ஆரம்பித்தோன்னா அந்த விஷயம் சத்தியமாக நடக்காது. நான் விஷாலினி சாய் அந்த டைமில் கூப்பிட்டுருந்தா, என்ன சாய் பூஜையெல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டாளா? பேசாமல் இருங்க சாய், வெறுப்பேத்தாதுங்க சாய் அப்படின்னு. ஏன் என்ன ஆச்சுன்னு இந்த விஷயம் தான் உடனே ஒரு விஷயம் சொன்னான், பட்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா. என்னது அது பட்டர் அப்படின்னு? அபிராமி பட்டருக்கு அமாவாசை பௌர்ணமி ஆச்சு, ஜோதி சாய்க்கு பௌர்ணமி அமாவாசையாக மாறிடுது அப்படின்னா. சாய் எரியற தீயில எண்ணெயை ஊற்றாதுங்க அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான். அப்படியாச்சு ஆக்சுவலாக. அதான் நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், இந்த பாப்குட்டி சும்மாலாம் பண்ணுறதில்ல. ஒரு விஷயம் வேண்டான்னு சொன்னால் வேண்டாதான், அதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணினீன்னா அது எதுவுமே நடக்காதுங்கிறது இதெல்லாம் சத்தியமான உண்மை. நான் நிஜமாக நினச்சிட்டேன், நம்ம ஆர்வக்கோளாறுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு மண்டையில் 2 சாத்தின மாதிரியே இருந்தது எனக்கு. அவர் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்கிறதே, இந்த மாதிரி ஆச்சரியம் வேறு எங்கேயாவது நடக்குமா? நடக்கிறதே. சரி, இப்படி ஒரு மேஜிக் நடந்ததா, அதுக்கு அடுத்ததான் என்னமோ கேட்க சொன்னார். நானே சொல்லிட்டு இருந்தேன், போன பதிவுலேயே உங்கள்கிட்ட சொன்னேன், அவர் ஏதோ பூஜை சொல்கிறார், எனக்கு புரியல, அது என்னமோ சீக்கிரம் கொடுப்பாருன்னு தோன்றதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன பண்ணார், நீ பண்ணார், காலங்காலத்தில் எந்த உட்காந்து என்னத்தை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் கேட்டேன், இனி வரப்போகிற என்ன விசேஷம் இருக்குது? ஆடி மாதம் போன தடவை நம்ம 30 நாளைக்கும் காமாட்சியை வச்சு எல்லாமே பண்ணோம், 30 நாளைக்கும் பிரசாதம் குங்குமார்ச்சனை எல்லாமே நடந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஆக்சுவலாக வளையல் வச்சு ஏதாவது பண்ண சொல்கிறேளோ? வளையலை காமிக்கிற மாதிரி இருந்தது. வளையலா என்ன ஆச்சு? ஏன்னா இப்போல்லாம் எனக்கு ரொம்ப வளையல் பிடிக்கிறது பார்த்தல, இந்த மாதிரி வளையல் ரொம்ப இஷ்டமாக இருக்கா. மேபி வளையலில் தான் அலங்காரம் பண்ணி ஏதாவது பூஜை பண்ண சொல்கிறாரோ. வளையல் பூஜையான்னு கேட்டேன், நோன்னு சொன்னார். அப்புறம் வேறு என்ன பூஜை எனக்கு ஒன்றும் புரியல. வரிசையாக ஒன்றா கேட்டேன், இதை வச்சா அதை வச்சா எல்லாம் இல்லைன்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், திடீர்னு பார்த்தா விளக்க காமிச்சார். இதில் முக்கியமான ஒரு விஷயம் விளக்கு என்னென்னா, ஒரு டிவோட்டி நம்மளுக்கு வந்து சாயோட பிக்சர் போட்ட மாதிரி ஒரு விளக்கு அனுப்பி வச்சுருந்தான்னு சொன்னேன், காமிச்சேன் இல்லையா உங்கள்கிட்ட. அந்த விளக்கு கரெக்டாக கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது. அப்போ நான் விளக்கு பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லி வந்தது. விளக்கு பூஜைன்னா உங்களோட விளக்கு வச்சு பூஜை பண்ணணுமான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு. அப்போது அகல் விளக்கு வச்சு பூஜை பண்ணணுமா? ஆமான்னு வந்தது. எத்தனை விளக்கு வைக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு நம்பராக இது போடுறேன். 108ன்னு எஸ்ன்னு வந்தது. 108 விளக்கு வச்சா ஓகே. அப்போ எதால் பூஜை பண்ணணுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு உடனே மேரு வருது கண்ணுக்குள்ளே. மேருவில் வந்து குங்குமம் போடுற மாதிரி. அப்போது குங்குமார்ச்சனை இருக்கா? ஆமாம் இருக்குது. எனக்கு பயங்கர ஆச்சரியம், மேரு என்கிட்ட இல்லவே இல்லை. இப்போ நான் எப்படி இதை வாங்குறது அப்படின்னு ஒரு யோசனை. நேராக ரமா சாய்க்கு நான் ஃபோன் பண்ணேன். சாயி, மேருவில் நீங்கள் தான் சொல்லுவேள், இத்தனை கட்டம் இருக்கணும், இத்தனை முக்கோணம் இருக்கணும், 64 இருக்கணும், அதில் 15 இருக்கணும், நல்லா கணக்கு சொல்லுவேள். நான் இது வரைக்கும் ஏன்னா மேரு தப்பான மேருவாக இருந்ததுன்னா அதனுடைய பலன்கள் எல்லாம் மாறுபடும் அப்படின்னு சொல்லி ரமா சாய்க்கும் எனக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிருக்கு இதுக்கு முன்னாடி. அப்போது மேரு போன தடவையே ஆடி மாதத்துக்கு மேருவை செலக்ட் பண்ணி கொடுத்ததே வந்து ரமா சாய் தான். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த சக்கரத்தை ஸ்ரீ சக்கரத்தை எடுத்து அதை வந்து லேமினேட் பண்ணி வச்சு பூஜை பண்ணினேன். அந்த மாதிரி நடந்தது. ஸோ இந்த தடவை திருப்பி மேரு வாங்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிச்சோன்னே நான் உடனே ரமா சாய்க்கு தான் கால் பண்ணேன். கால் பண்ணி, சாயி எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கேருந்தாவது வாங்குங்கோ,
எனக்கு வாங்கி கொடுத்துருங்கோ, மேரு எனக்கு வேணும், சுவாமிகிட்டேருந்து பூஜை பண்ணணும்னு சொல்லி உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயோ நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் சாயி அப்படின்னா. ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்த்தோன்னே அதில் 2x2 இருந்து நான் சொன்னேன், இருக்கிறதுலே குட்டி போகிறோம் சாயி, இங்கெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எவ்வளோ சாதனை நீங்கள் வைப்பல், க்ளீன் பண்ணி வைக்கணும், சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது அப்படியே விட்டுறக்கூடாது, எல்லாமே க்ளீனாக இருக்கணும். நம்ம நீங்கள் பார்த்துருப்பேன்ல, பூஜை பண்ணும்போது எல்லாம் க்ளீனாக இருக்கணும். அப்போ நான் சொல்லின்னு இருக்கேன், சின்னதாக போகிறோம் சாயி, நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தான் தெரியும், அது 3x3 இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே சுவாமிகிட்ட சீட்டு போட்டோன்னா 2x2 போகிறோம் அப்படின்ட்டாரா. தேங்க்யூ ஸோ மச். அதிலே பார்த்தா சிலதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போகிறதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அப்போ ரமா சாய் சொன்னால் அது என்னோட வகைன்னு சொல்லியிருந்தான். அப்போ நான் சொன்னேன், இல்லை சாய் வேண்டாம் சாய், எதுக்கு சாய், அது நீங்கள் செலக்ட் பண்ணி மட்டும் கொடுங்கன்னு. இல்லை அது என்னோட வகைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கம்மியாக இருக்க எல்லாம் போட்டோம், இதுவா அதெல்லாம் போட்டு சுவாமி ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு சொன்னோன்னே அதுவும் மினிமலான அமௌண்ட்டாக தான் இருந்தது. அப்பாடான்னு இருந்தது. என்னை பொறுத்தளவுக்கு குட்டியாக இருந்தால் போதும், அழகாக அதில் குங்குமார்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் உடனே வாங்கி அனுப்பவே செஞ்சுட்டா. அதே அன்னைக்கு பௌர்ணமியாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஆர்டர் போட்டுட்டான். சரி, இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறது ஒரு விஷயம், இன்றைக்கி தான் கொடுத்தாரு, அதுக்குள்ளே எப்படிடான்னு. உடனே இனி பௌர்ணமியாக இருக்குது, அடுத்தது வரப்போகிறது தேய்பிறை. அதனால் அன்னைக்கே நான் என்ன பண்ணேன், ஒரு டெம்ப்ளேட் போட்டு சர்க்குலேட் பண்ணிட்டேன் நம்ம பாபாவும் நானும்ல. ஏன்னா அடுத்ததெல்லாம் வந்து பாட்டிமை அது அப்படி தானே வரும். அதனால் தேய்பிறையில் வேண்டாம், பௌர்ணமியிலேயே அவர் கொடுத்த அன்னைக்கே உத்தரவாக இருக்கட்டும் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே விட்டுட்டேன். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பரிகார பூஜையாகவும் இது நடக்கிறது, பூஜையாகவும் நடக்கிறது. பரிகாரங்கிறது விளக்கேற்றி வச்சா நம்மளுக்கு பரிகாரம் கம்பல்சரி. ஏன்னா அதன் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும், நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், நம்மளுடைய வாழ்க்கை நன்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 108 பேருக்கு மட்டும்தான் சங்கல்பம். இந்த தடவை ஒரு விளக்குக்கு 30 நாளைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. 108 பேர் மட்டும்தான் சங்கல்பம் பண்ண முடியும். அதனால் இது வந்து தெரிஞ்ச உடனேயே நம்ம கூட பேசுவா இல்லையா, பேசுகிற டிவோட்டிஸ்க்கு நான் ஓரலாக சொல்லி என்ன சாயின்னு கேட்டவாளுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் இதுதான் அப்படின்னு. உடனே எனக்கு ஒரு விளக்கு வேணும் சாயின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் புக்கிங்கில் போயின்னு இருக்கு. என்னென்னா எப்போவோ நடக்கும், இன்னும் 15 நாள் கிடக்குதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் என்னென்னா, நாளையிலேருந்து குரு பூர்ணிமா டே வரைக்கும் சாய் ஸ்தவன மஞ்சரி பாராயணம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அது ஒரு பக்கம் தனியாக போயின்னு இருக்கு, இது ஒரு பக்கம் தனியாக. ஸோ சுவாமியோட பூஜை ஒரு பக்கம், பாராயணம் இப்படி போயின்னு இருக்கு நம்மளோடது, 2 பக்கம் ட்ராவலாக. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 100 ரூபாயா, 101 ரூபாயா, 109 ரூபாயா, 122 ரூபாயா, எல்லாம் நோன்னு சொல்லிட்டு 222 ரூபா சங்கல்பம். ஒரு விளக்கு 30 நாளைக்கு அவளுக்கு நம்ம பூஜை பண்ணுவோம், அவளுக்கு சங்கல்பம் பண்ணி புரியறதா, அவர் சங்கல்பம் பண்ணிவிடுவோம் பூஜை. ஸோ விளக்கு ஒரு பக்கம் எரிஞ்சுட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் மேருக்கு குங்குமார்ச்சனை பண்ணுவோம். இதில் நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் வந்து தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு 11 பேருக்கோ 21 பேருக்கோ, இல்லைன்னா 108 சங்கல்பம் மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லியிருக்கார் சுவாமி, ஸ்பெசிஃபிக்காக சொல்லியாச்சு. அதுக்கு மேலே வரவாளுக்கு பூஜையில் கலந்துக்கலாம், பிரார்த்தனை வைப்போம், எல்லாம் ஓகே, பட் சங்கல்பம் நோ. அந்த மாதிரி தான் 108 பேருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை உத்தரவு வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் வரணுமோ முன்னாடியே சொல்லிடுங்க, சொல்லலைன்னு சொல்லிடாதுங்கோ. நான் சொல்லிட்டேன், 108 பேருக்கு மட்டும்தான். இப்போவே கிட்டத்தட்ட 30 எண்ணம் அட்வான்ஸ் புக்கிங்கில் போயின்னு இருக்கு, அதையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் 30 நாளைக்கும் பண்ணுவோம். இதில் நெய் விளக்கான்னு கேட்டோம், நோ நெய் விளக்கு, ஒன்லி நல்லெண்ணெய் விளக்குன்னு சொல்லிட்டா. எண்ணெய் ஒருத்தர் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒவ்வொன்றும் அவாவா பூக்கு கொஞ்சம் இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் செஞ்சுன்னு இருக்கா. உங்களால் முடியுமானா நீங்களும் தாராளமாக இதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒருத்தர் புடவை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா 21 பேருக்கு. ஏன்னா அவளுக்கு ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு. இந்த யாகத்தில் கலந்துட்டு போய் அடுத்த நாளைக்கே அவளுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அவள் பார்த்துருக்கா. அந்த வீடு ஓகே ஆகிடுது. அவள் பயங்கர ஹாப்பி அந்த டிவோட்டி. அவள் வந்து நானே பேசி அனுப்பி தருவேன், என்னோட நன்றியை நானே நித்யானந்த குபேர சாய்க்கு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னனால நான் பேரை இப்போ சொல்லலை. ஸோ அவளுக்கு அந்த காரியம் நடந்தனால ஒரு 21 பேருக்கு புடவை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காவா. ஸோ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக நடக்க போகிறது. மேருக்கு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது அம்பாளை வந்து அவாகனம் பண்ணி உட்காந்து, போன தடவை ஆடி மாதத்துலேயே நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது. அது இந்த தடவையும் நான் எதிர்பார்க்குறேன், மேபி அதை விட அதிகமான மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, அவ்வளோ யாகங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதனுடைய பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக சுவாமி கூட 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 எல்லாருக்கும் பண்ணிகிட்டே இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் மிராக்கிள்ஸ் நடக்கிறது. அந்த வீடு வாங்கியிருக்கான்னு சொன்னேன், பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காளாம் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு, இப்போ தான் அமைஞ்சு வந்திருக்கு அவளுக்கு அப்படின்னு சொன்னால் சான்ஸே இல்லைல்ல. இப்படி ஒரு யாகம் நடந்து அதன் மூலமாக சட்டுன்னு அடுத்த நாளைக்கு அமையறதுன்னா
அவளும் சொல்லிட்டு தான் போனான், நாளைக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன் அப்படின்னா. ஸோ அவள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறது குதிர்ந்து வந்து ஓகே ஆகிருக்கு. இது முடிஞ்ச உடனே, எது யாகம் முடிஞ்ச உடனே அவளுக்கு ஓகே ஆகிருக்கு. அதில் அவளுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. என்னை கேட்டால் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆகி, நிஜமாவே நீங்கள் அப்புறமா எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமா அது பேசி சுவாமிக்கு அனுப்பி விடுங்க. இப்போ அப்போ தான் நான் இந்த பேரே சொல்லுவேன். ஓகேவா? ஆல்ரைட். இந்த மாதிரி யாகத்துக்கு வந்து கலந்துண்டாலோ இல்லை யாகத்துக்கு சங்கல்பம் பண்ணினாலோ போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக அவளோட வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம கண்கூட பார்த்துட்டுருக்கோம். அதில் சிலவா சொல்லுவா, நான் இந்த யாகத்தில் பண்ணினேன் உடனே கிடச்சிடுமா அப்படின்னு. இப்பவும் நான் சொல்கிறேன், நல்ல காரியங்களை தொடர்ந்து பண்ணும்போது தான் அதனுடைய வீரியம் நம்மளுக்கு அதிகமாயிண்டே, நல்ல காரியங்கள் அதிகமாயிண்டே நம்மளுடைய கஷ்டகாலங்கள் குறைஞ்சுட்டே வந்து எப்போ கஷ்டகாலம் கீழேயும் நல்ல காலம் மேலேயும் வருதோ, அதாவது நல்ல காரியங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணிவிட்டு நம்மளுடைய உழ்வினை பயன்கள் எல்லாம் குறையிறதோ அந்த டைமில் நம்மளுக்கு மல்டிப்ளாக கிடைக்கும். அதுதான் சுவாமி இது வரைக்கும் நம்மளுக்கு அருள் பாலிச்சுருக்கார். அதனால் ஒரு டைம்லேயே நடக்கிறதும் இருக்குது, ஒரு 10 தடவை செஞ்சுட்டும் அதுக்கப்புறமா நடக்கிறதும் இருக்குது. அப்போது அது வரைக்கும் நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து நல்ல காரியங்கள் பண்ணிகிட்டே இருங்கோ சாயி. அதுக்கப்புறம் வருது இந்த 10ஐயும் சேர்த்து வச்சு 100 நம்மளுக்கு சுவாமி கொடுப்பார். இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டுருக்கு, நாளைக்கும் நடக்கும். இதுதான் நித்யானந்த குபேர சாயின்னு சொல்கிறது. நம்ம சாய்நாதர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலைங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உணர்த்தி உணர்த்தி நம்மளை கொட்டுற இடத்துல கொட்டி, தட்டி கொடுக்குற இடத்துல தட்டி கொடுத்து நம்மளை சமத்தாக வழி நடத்துகிறாருன்னா அது இவரை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி தான், பௌர்ணமி அமாவாசை ஆக்கிறதுக்கு அவருக்கு 2 செகண்ட் போகிறோம், என் கண்ணுக்கு தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி தான். நினச்சி என்ன சிரிச்சுட்டு இருக்கேன் சாய், இப்படியெல்லாம் இருக்கான்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அடுத்த நாளைக்கே அபிராமி அந்தாதி 100 செயலியும் படித்து முடிச்சிட்டேன். நான் ரெக்கார்டே பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சகல கலாவல்லி மாலை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பூஜைக்கான உத்தரவு வருது. பூஜைக்கான உத்தரவு வந்தோடனே நான் மேருவை பற்றி பேசுகிறதுக்காக ரமாசாயிக்கு கால் பண்ணுறேன். பேசின்னு இருக்கும்போது ரமாசாயி என்ன சொல்கிறான்னா, பெரியவாளோட இந்த கதையை சொல்கிறான். என்ன அப்படின்னா, மகா பெரியவா சொல்லியிருந்தாலாம் ஒரு சின்ன குட்டி கதை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா, மகா பெரியவாள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்கார், என்னோடய குழந்தைக்கு இப்படி உடம்பு சரியில்லை, அவனுக்கு கொஞ்சம் மனப்பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். கேட்டோன்னே புத்தி சம்மந்தமானதா, சரி அபிராமி அந்தாதி படி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் அடுத்து ஒரு பக்தர் வந்தாராம். அவரும் கேட்டாராம், என்ன இவாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு, நீ அபிராமி அந்தாதின்னு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவா கேட்டாலாம், பெரியவா இன்னைக்கு ஃபுல்லாமே அபிராமி அந்தாதின்னு சொல்லிட்டு இருக்கல, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்டாராம். இல்லை அவள் 2 பேருமே மனோ பிரச்சனை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தான் வந்து எங்கிட்ட கேட்குறா. அந்த புத்தி சம்பந்தமாகவும் மனப்பிரச்சனையாகவும் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அபிராமி அந்தாதி கேட்டால் போகிறோம், அது சரியாயிடும், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். அப்போ அபிராமி அந்தாதி சகலகலாவல்லி மாலை படிக்கும்போது பூஜைக்கான உத்தரவு வருது இல்லையா, அதை பற்றி நான் ரமாசாயிட்ட பேசும்போது ரமாசாயி சொல்கிற விஷயம் அபிராமி அந்தாதி. ஆக எனக்கு அபிராமி அந்தாதி படிக்கிறது அப்போவே மனசில் தூண்டிட்டார் சுவாமி. அந்த அன்னைக்கு ஈவினிங் தான் நான் நிலவுக்கு பூஜை பண்ண போகிறேன். அது எது சம்மந்தமானது? அபிராமி பட்டர் சம்மந்தமானது. அப்போ தான் அபிராமி அந்தாதி அந்த மாதிரி தான் உருவாச்சு. ஸோ அந்த அன்னைக்கு எனக்கு அது நிலவை வந்து அமாவாசையாக மாற்றி அபிராமி அந்தாதியை படிக்க சொல்லி உத்தரவு கொடுத்து, அடுத்த நாளே அபிராமி அந்தாதி 100 செய்யுளையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓங்கார் ஜோதியில் நான் போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எவ்வளோ முனைப்போடு செயல்பட்டிருக்கார் பாருங்க சுவாமி. ஒன்றுக்குள்ளே ஒன்று லூப் போட்டு 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 கொண்டு வந்து ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக முடிச்சு வச்சுருக்காருன்னு பாருங்க சுவாமி. இதை தான் நான் சொல்கிறேன், சுவாமி நினச்சா நடக்காத விஷயமே கிடையாது. எதுலேயோ ஆரம்பிப்பார். பிள்ளையார் பிடிக்க குரங்கா வந்த கதைன்னு சொல்லுவாள். எப்போவுமே எல்லா பூஜையுமே விநாயகரில் ஆரம்பித்து அனுமனில் முடியுங்கிறது விதி. ஸோ இதை தான் அப்படி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் ஆக்சுவலாக. ஸோ இப்படி முடிச்சு வச்சார் சுவாமி. இந்த 30 நாள் பூஜை அப்படிங்கிறது இப்போ சங்கல்பம் ஒன்லி ஃபார் அந்த 108 பேருக்கு தான். ஆனால் எத்தனை பிரார்த்தனை வந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதை கடைசியில் பண்ணுவோம். ஓகேவா? சங்கல்பம், அந்த பூஜைக்கான சங்கல்பம் பரிகார பூஜையாக நம்ம அதை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பரிகாரங்கிறது 108 பேருக்கு பண்ணுவோம். பூஜா எல்லாருக்குமே நடக்கும். இதுதான் இந்த விதமான அமைப்பை தான் சுவாமி கொடுத்துருக்கார். ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காரு இந்த தடவை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத விஷயங்கள். ஆடி மாத பூஜை நடக்கும், ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்தது சங்காபிஷேகம் வந்தது. சங்காபிஷேகம் 48 நாளைக்கு நடந்தது. அதுக்கு அடுத்ததாக உதிய அபிஷேகம் 108 நாள் நடந்தது. எங்கேயாவது இவ்வளோ டியூரேஷனில் நடந்திருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கப்புறமா இப்போ வருது பாருங்க, மேருக்கு குங்குமத்தால் அர்ச்சனை, அது ஆஸ் யூஷுவல் நடக்கிறது. அதே அன்னைக்கு பரிகார பூஜை 108 பேருக்கு 108 விளக்கேற்றி
டெய்லியும் 30 நாளைக்குமே 108 விளக்கு ஏற்றணும். முடிஞ்சதுக்கப்புறம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அவளுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா நெவேத்தியம் பண்ணிட்டு ஆரத்தி காமிக்கணும். பூஜை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி எங்கேயாவது நடக்குமா? அது இந்த சுவாமியால் மாத்திரம்தான் முடியும். இப்படிப்பட்ட பூஜையெல்லாம் வித்தியாசமாக எனக்கு என்ன பண்ணுறது, எப்படி சொல்கிறதுனே நிறைய பேருக்கு தெரியல. இது எதுக்கு இதை கொடுத்தாரு, இது எதுக்கு காமிச்சார், ஒன்றுமே எனக்கும் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு மேஜிக் அடங்கி இருக்குங்கிறது மட்டும் ப்ராமிஸாக எனக்கு தெரியும். என்ன காரணம்னு சுவாமி எப்போவுமே அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்கார். இது வரைக்கும் அவர் கொடுத்தது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சாத்தியப்பட்டுன்னு தான் வருது. அதனுடைய எண்ணிக்கை கூடிகிட்டே தான் வருது. நான் சொன்ன மாதிரி மிராக்கிள்ஸ் தொடர்ந்துட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடக்கணும்னா இமீடியட்டாக கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பேர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் கொடுத்து பரிகார பூஜைக்குன்னா தாராளமாக நீங்கள் பணம் கட்டிடுங்கோ. விளக்கு இருக்கிற வரைக்கும் தான், 108 வரைக்கும் தான் சங்கல்பம் எடுத்துக்கப்படும். அதுக்கப்புறம் பூஜையில் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். பூஜை எல்லாருக்காகவும் பண்ணுவோம், அதுலேயும் எல்லாருக்கும் பிரார்த்தனை வைப்போம். கவலையே பட வேண்டாம். பிரார்த்தனைக்கு இங்கே குறைவே இருக்காது, எல்லாருக்கும் பிரார்த்தனை வைப்போம். ஆனால் சங்கல்பம் அந்த 108 பேருக்கு நம்ம வைப்போம். அது அந்த விளக்கு எரியறதுக்கு புரியறதா நான் சொல்கிறது. ஸோ தாராளமாக நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், விளக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி மங்கள பொருட்கள் இது மஞ்சள், குங்குமம், கயிறு 100 பேருக்கு முடியுமான 108 பேருக்கு முடியுமான வாங்கி கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் முடிஞ்ச உடனே மேருவில் நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா, அந்த குங்குமத்தை தான் நம்ம அனுப்பி கொடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ விசேஷமான நாள், 30 நாளும் பூஜை பண்ண போகிறோம். அப்புறம் அந்தந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு அவளுக்காக சிறப்பு பூஜை செய்யப்படும். கவலையே பட வேண்டாம். உங்களுடைய நட்சத்திரம் எதுன்னு சொல்லி அனுப்பிட்டாலே போகிறோம். அவள் இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா. இது நடுவில் அன்னதானம் இருக்கான்னு இன்னும் நான் கேட்கவே இல்லை. அது இன்னொரு கோர்ஸ் இருக்குது. இன்னொரு 10-15 கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்கறதுக்கு பேலன்ஸ் இருக்குது. கார்த்தால பண்ணணுமா, மத்தியானம் பண்ணணுமா, ஈவினிங் பண்ணணுமா, அதெல்லாம் சுவாமிகிட்ட கேட்கணும். இனிமேல் உட்காந்துட்டு அன்னதானம் எப்போ பண்ணணும், இருக்கா இல்லையா, இல்லை கடைசியில் பண்ணணுமா, எல்லாமே சுவாமிகிட்ட கேட்டுட்டு அதோட ஃபைனலைஸ் அப்புறமா நான் ஸோ மற்ற அப்டேஷன் எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பதிவில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பேன். உங்களுக்கு எந்த செக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுடைய மனசில் என்னெல்லாம் தோணித்து, உங்களுக்கு ஏதாவது மிராக்கிள்ஸ் நடந்திருந்ததா, இல்லை இதை பற்றின ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கா, நீங்களும் கலந்துக்கணுமா, இப்படி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னாலும் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். சுவாமி நடமாடக்கூடிய இடம் இது. எப்போவுமே அவர் இங்கே தான் இருப்பார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உத்தரவு அவர் மூலமாக வந்துட்டே இருக்கிறனால தான் இதை நான் சொல்கிறேன். உங்களுக்கான மாற்றமும் கண்டிப்பாக நடக்கும். பிரார்த்தனை எதுவானாலும் அனுப்புங்கோ. அதே மாதிரி நீங்கள் பணம் கட்டி தான் பிரார்த்தனை வைக்கணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட பைசா இல்லைனாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. தாராளமாக பிரார்த்தனைக்கு நீங்கள் அனுப்புங்கோ. உங்களோட பிரார்த்தனையும் கண்டிப்பாக படிக்கப்படும். சுவாமிகிட்ட சரண்டர் பண்ணுவோம். கவலையே பட வேண்டாம். இங்கே பொறுத்தளவுக்கு பணம் காசுக்கு மரியாதை இல்லை. சுவாமி மேலே இருக்கக்கூடிய பக்திக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். இது எல்லாமே இந்த பரிகாரங்கள் எல்லாமே அவர் சொல்லி கொடுக்கறனால தான் அதற்கான சார்ஜஸ் நம்ம வாங்குகிறோம். மற்றபடி இங்கே எதுக்குமே சார்ஜஸ் கிடையாது. இஷ்டம் இருக்கிறவா அவளால் முடிஞ்சதை தாராளமாக சுவாமிக்கு பண்ணலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் அவாவா மனசு சம்பந்தமான விஷயங்கள். நம்மளுடைய கர்மா குறையணும், நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம மற்ற வாழ்க்கை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக சொல்லப்படுற விஷயங்கள் தான். அதனால் தாராளமாக உங்களுடைய கோரிக்கையும் நீங்கள் கீழே எழுதி அனுப்பலாம். கண்டிப்பாக உங்களுக்காகவும் பிரார்த்தனை வைக்கப்படும். அப்படி வைக்கும்போது நீங்கள் எந்த அன்னைக்கு எழுதி அனுப்புகிறீங்களோ அடுத்த நாளைக்கு அதனுடைய பிரார்த்தனை வைப்போம். சரியா? எனிவே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக சுவாமி கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே நம்ம சிறமேற்கொண்டு செய்கிறோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கோ. இந்த பூஜை மட்டும் இல்லை, வரப்போகிற அத்தனை பூஜைகளும் நல்ல விதமாக அமையணும், எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணுங்கிறத நீங்களும் கண்டிப்பாக பிரார்த்தனை வையுங்கோ. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயின்னு யார் ஒருத்தர் 21 தடவை சொல்கிறாளோ கண்டிப்பாக அவளுக்கு நினைச்ச காரியம் நிறைவேறுங்கிறதுல சந்தேகமே இல்லை. தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்கோ, உங்களுக்கான மேஜிக் ஆரம்பிச்சிடும். சுவாமி அதை அழகாக பண்ணி கொடுத்துருவார். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.